ஹலோ guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேடகாஜியில் வந்து யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். லெசன் பிளான்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்ரெடி தெரியும் அப்படி தானே. அவுட்லைன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எ லெசன் அரேஞ்ச்டு இன் ஆர்டர் இன் விச் தே ஆர் டு பி ப்ரெசென்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் பை டீச்சர். அதாவது ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்துகிறாங்க, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்தெந்த சீக்வன்ஷியல் ஆர்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த லெசன் பிளானில் இருக்கும். ஓகேவா. பிரின்சிபல்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் லெசன் பிளான். பேசிக் ஃபார் லெசன் பிளான் அப்படின்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரீவியஸ் நாலேஜ் தான். த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் ஆர்கனைஸ்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் எஃபெக்டிவ் மேனர். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டு மேனரில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஸ்டின், மோட்டிவேஷன், செல்ஃப் திங்கிங், தாட் ப்ரொவோக்கிங், இதில் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ப்ரிப்பரேஷன் ஃபார் லெசன் பிளான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னா மோட்டிவேஷன், ப்ரிப்பரேஷன், அப்புறம் ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன், ஜென்ரலைசேஷன், அப்ளிகேஷன், ரீகேப்சுவலைசேஷன், அசைன்மெண்ட், இதெல்லாம் வந்து லெசன் பிளானோட ஸ்டெப்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்புறம் என்னென்னா ஹெர்பாட்டின் ஸ்டெப்ஸ், அவரும் வந்து லெசன் பிளானுக்கான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன், ஜென்ரலைசேஷன், அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் அவர் வந்து லெசன் பிளானுக்கு உள்ள ஸ்டெப்ஸ். இது வந்து ஃபார்மல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேவா. அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ரெஃப்ளெக்டிவ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், மெமரி லெவல். ரெஃப்ளெக்டிவ் லெவல் தான் என்னென்னா அப்பர் தாட், அதாவது ரொம்ப ஹையர் தாட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின், ரீசனிங், இன்கொயரி மெத்தட், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இது வந்து லேர்னர் சென்டர்டாக உள்ளது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வந்து கான்செப்டையும் நம்ம சப்ஜெக்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். மெமரி லெவல் அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லலாம் மெமரி பண்ணி படிச்சிருப்போம்ல, அது வந்து இதில் வரும். ஓகேவா. இதில் வந்து எந்த ஒரு யோசிக்கிறதுக்குமே டைம் இருக்காது, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். டீச்சர் தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கலாம்னா ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட்டிவ் சிஸ்டம், எவாலுவேஷன். நம்ம இது ஆல்ரெடி எங்கே படித்தோன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் டீச்சிங்கோட மாடல்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஓகேவா. அப்புறம் இதோட மெரிட்ஸ் என்னென்னா யூஸ்ஃபுல் ஃபார் சில்ட்ரன் அட் லோவர் கிளாஸஸ், அதாவது எல்கேஜி, யூகேஜி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. த நாலேஜ் அக்வர்ட் அட் மெமரி லெவல் ஃபார்ம்ஸ் ஏ பேசிக் ஃபார் த ஃபியூச்சர். அதுதான் நம்ம வந்து ஃபியூச்சர் லேர்னிங்க்கு இது வந்து பேசிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமெரிட்ஸ் என்னன்னா இட் டஸ் நாட் டெவலப் த டேலண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய டேலண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், இது வந்து மாரிசனோட மாடல். இதில் என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்கலாம் எக்ஸ்ப்ளரேஷன், ப்ரெசன்டேஷன், அசிமுலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன், இந்த 5 ப்ராசஸ் வந்து இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. இதோட மெரிட்ஸ் என்னென்னா யூஸ் ஆஃப் தியர் திங்கிங் எபிலிட்டிஸ், அதாவது இங்கே திங்கிங் எபிலிட்டிஸ் வந்து இதில் டெவலப் ஆகும். பேசிக் ஆஃப் த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், அதாவது அடுத்த லெவல் என்னதுன்னா ரெஃப்ளெக்டிவ் லெவல், அதுக்கு தான் பேசிக்காக இருக்குது. த நியூ நாலேஜ் அக்வர்ட் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரீவியஸ் நாலேஜ். நம்மளுடைய நியூ நாலேஜ் வந்து ப்ரீவியஸ் நாலேஜுக்கு ரிலேட் ஆகும். ஹியர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் லேர்ன் ரூட், அதாவது மெமரி மெத்தட் மூலமாக கற்றுக்கிற மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், ரூட் லேர்னிங் வந்து இங்கே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டிமெரிட்ஸ் என்னன்னா டீச்சிங் அட் திஸ் லெவல் இஸ் சப்ஜெக்ட் சென்டர், அதாவது இதில் வந்து சப்ஜெக்ட் சென்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், இது வந்து பிக்கி அண்ட் ஹார்ன் மாடல். இது வந்து என்னென்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டி, இதான் ஹையஸ்ட் லெவல். அப்புறம் இது டிமாண்ட்ஸ் த யூஸ் ஆஃப் ஹையர் மென்டல் ப்ராசஸ், அதாவது இது வந்து நம்மளுடைய ஹையர் மென்டல் ப்ராசஸ் வந்து டிமாண்ட் பண்ண என்னலாம்னா ரீசனிங், திங்கிங், அனலைசிங் கான்செப்ட், இமேஜினேஷன், ஐடியா, அதெல்லாம் வந்து இதில் வரும். ஓகேவா. அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு டெவலப் இன்சைட் இன்டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான இது கொடுக்கணும், டெவலப் பண்ணும். அப்புறம் டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணும். டு டெவலப் த எபிலிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் திங்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் இதில் டெவலப் ஆகும். ஓகேவா. இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஓகேவா. இதோட மெரிட்ஸ் என்னன்னா இது வந்து லேர்னர் சென்டர்டாக இருக்கும். அப்புறம் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்புறம் டீச்சிங் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் த ஹையர் கிளாஸஸ், அதாவது ஹையர் கிளாஸஸ்க்கு வந்து இது சூட்டபிளாக இருக்கும். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ், அதாவது நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமெரிட்ஸ் என்னன்னா இது வந்து ஸ்மால் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்காது, இந்தியன் கிளாஸ் ரூமுக்கும் வந்து சூட்டபிளாக இருக்காது, டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து சூட்டபிளாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தேங்க்யூ. இந்த இதில் நம்ம வந்து யூனிட் 3 பற்றி பார்த்துருக்கோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து லெசன் பிளான் பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. யூனிட் 4 and 5க்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.